பொதுவா நம்ம எத்தனையோ சஸ்பென்ஸான திரைப்படங்கள பார்த்திருக்கோம். ஆனா அப்படி பார்க்கும்போது, இந்த கதையோட முடிவுல கண்டிப்பா கிளைமாக்ஸ் இதுவா தான் இருக்கும். இவன் தான் அந்த கொலைய பண்ணியிருப்பான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். ஆனா இந்த படத்தோட கதையில நீங்க என்னதான் முட்டி மோதினாலுமே, இந்த படத்தோட கிளைமாக்ஸ்லாம் இதுதான் நடக்கப் போகுது. இவன் தான் கொலைகாரன். இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு உங்களால சத்தியமா கண்டே முடியாது. ஒருவேளை அந்த படத்தோட கதைய நீங்க கேட்கும்போது, இந்த படத்தோட முடிவுல இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, மறக்காம நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல பெண்கள் சிறைச்சாலைய காட்டுறாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு 5 வயசான பையனோட ஒரு அம்மா தன்னோட தண்டனை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா இவங்களோட தண்டனை எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு தான் அவங்களுக்கு ரிலீஸ் போல. அந்த சின்ன பையனும் ஆஹா நம்ம இந்த ஜெயிலை விட்டு வெளியே போறோம், உலகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கான். ஆனா இந்த அம்மாவோட தண்டனை காலம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே தன்னோட பவர் யூஸ் பண்ணி இவங்களை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ண வச்சது ஒரு லேடி ரவுடி தான். இப்ப அந்த பையனும் அம்மாவும் ஜெயிலை விட்டு வெளியே கிளம்பும் போது தான் அந்த ரவுடி லேடி கூப்பிடுறாங்க. இங்க பாருமா, என் பவரை யூஸ் பண்ணி தான் உன கூடிய சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்றேன். அதை மனசுல வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம வெளியே போன பார்த்து எனக்கு போன் பண்ணு. நான் சொன்ன விஷயத்தை எதுவுமே மறந்துடாத. நம்ம ஒண்ணு சேர்ந்தா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பையனோட அம்மாவுக்கு சின்ன வயசா இருக்கிறதாலையும் இவங்க பாக்குறதுக்கு அழகாவும் இருக்காங்க. சோ அதனால இவங்களை வச்சு ஏதாவது தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு ரவுடி லேடி பிளான் பண்ணுது. அதனாலதான் இவங்களை கூடிய சீக்கிரமாவே அவங்க பவர் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே போன பார்த்து எனக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பையனும் அம்மாவும் 2 பேருமே ஜெயிலுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. வந்த உடனே அந்த ரவுடி லேடி கொடுத்த போன் நம்பரை தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப இதுக்கு அப்புறமே எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம நமக்கான ஒரு வாழ்க்கை நம்ப வாழவும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை இங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு போக வீடு கிடையாது, சொந்த பந்தம் யாருமே கிடையாது, எங்க தான் போவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை இருந்தாலும் அவங்க அம்மா ரொம்ப தைரியமா இருக்காங்க. எப்ப ஏற்பட்டதே என் பையனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அந்த ஹோட்டலை பார்த்த உடனே அந்த ஹோட்டலை கவனிக்க யாருமே கிடையாது. ஒரு வயசான ஒரு தாத்தா தான் முழுக்க அந்த ஹோட்டலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அம்மா ஒரு விஷயம் நோட் பண்றாங்க. இந்த ஹோட்டல்ல யாருமே கிடையாது, இந்த தாத்தா தான் எல்லா வேலையும் பாக்குறாரு. இதை கவனிச்ச அவங்களும் அந்த தாத்தா கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான் இங்க வேலை எல்லாம் எதுவும் கிடையாதுமா, நீ வேற கடையை போய் பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பையனோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க அனாதையா இருக்கோம், எங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்கும்போது தான் இந்த ஹோட்டலா அந்த அளவுக்கு வருமானமே ஆகிறது இல்ல, உனக்கு நான் எப்படி சம்பளம் கொடுப்பேன், நான் எங்க தங்க வைப்பேன், அதனால நீ வேற இடத்த பாரு அப்படின்னு அந்த தாத்தாவும் அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில அந்த தாத்தாவும் வழக்கம் போல ஹோட்டலை திறப்போம் அப்படின்னு கடைக்கு வந்தா இதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவும் அந்த பையனும் 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலை திறந்து வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா உள்ள வந்து கல்லாவை திறந்து பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடியே 5க்கும் 10க்கும் நடந்த வியாபாரம் இப்ப 50க்கும் 100க்கும் வியாபாரம் ஆகுது. அந்த தாத்தாவும் பரவாயில்ல, அந்த பொண்ணு கடையை நல்லா தான் நடத்துறா, இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஹோட்டலே அந்த அம்மாவும் பையனும் அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே வேலையை பாக்குறாங்க. ஆனா ஒரு கடைக்கு புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வந்தா கண்டிப்பா ஊருக்காரங்க விசாரிப்பாங்க. அதுவும் ஒரு வயசு பொண்ணு வேலைக்கு வரும்போது தான் அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில பேர் தப்பா பேசுற கேட்ட அந்த தாத்தாவும் இதுக்கப்புறம் இங்க நீ தங்க தேவலமா, என் வீட்டுக்கு வந்துரு, நீ என் பொண்ணு மாதிரி, அந்த பையன் என் பேர மாதிரி, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களும் சரிங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா மறுநாள் காலையில வழக்கம் போல ஹோட்டல் திறக்கலான்னு வரும்போது தான் ஹோட்டல் மூடியே இருக்கு. அப்ப அந்த தாத்தாக்கு ஒரு அதிர்ச்சி. அப்ப அந்த அம்மாவையும் பையனும் ஆள காணோம். அப்பதான் அவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பின விஷயமே அவருக்கு தெரிய வருது. அப்ப அந்த சின்ன பையனும் கேக்குறான், நம்ம ஏமா அந்த ஹோட்டலை விட்டு வந்தோம் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நமக்கு நாம மட்டும்தான், நம்மள யாரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம அங்க இருக்கக்கூடாது, நமக்கு நம்ம மட்டும் தான் பாதுகாப்பு அப்படின்னு அந்த பையனுக்கு எப்படி வாழ்க்கை முறையா வாழணும், எப்படி எப்படிலாம் மத்தவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களோட அடையாளங்களை மறைக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு இவங்களோட உண்மையான பேர் என்ன, இந்த பையனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாம அந்தந்த ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த பேர் சொன்னா எங்களுக்கு வேலை கிடைக்கும், எந்த பொய்ய சொன்னா எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு இப்படி அவங்க கிடைக்கிற வேலையை செய்யறாங்க. மேஸ்திரி வேலை, ரப்பர் தோட்டத்துல வேலை, இப்படின்னு இப்படி அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எந்தெந்த வேலை கிடைக்குதோ அது எல்லாமே செய்யறாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒரு தப்பான கண்ணோட்டத்துல ஒரு ஆண் அவங்கள வந்து அணுகுறாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த அம்மா கிட்ட போய் உன்னை நான் பாத்துக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எந்த ஒரு ஆணாச்சு சொன்னாங்கன்னா உடனே அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுவாங்க. அதோட அந்த சின்ன பையன் பாக்குறதுக்கு அமைதியா இருந்தாலுமே அந்த பையனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம வீடு எங்க இருந்துச்சு, நம்ம வீடுக்கு என்ன ஆச்சு, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பையனுக்கு எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தவங்க உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு அந்த பையன் கிட்ட போய் விசாரிச்சா கூட அந்த சின்ன பையன் அம்மா எந்த மாதிரி போய் சொல்றானோ அதே பையன் தான் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம சொல்லுவான். அப்பதான் சின்ன பையனும் அவங்க அப்பா பத்தியும் அவங்க வீடு எங்க இருந்தது பத்தி கரெக்டா சொல்லுது. அப்ப கண்டிப்பா இது பொய்யா இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு ஊர் மக்களையும் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஏன் பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கிடையாது. பொதுவா ஒரு வேலைக்கு போகணும்னா நீ யாருமா எங்கிருந்து வரமா அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஆனா அது இவங்க கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஜெயிலுக்குள்ள இருந்து வந்திருக்காங்க. நான் ஜெயில இருந்து வந்திருக்கேன், இதான் என் பேரு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சமயத்துல இவங்களோட பிரச்சனை இவங்கள துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் இந்த பொய்யான நாடகமே. கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்லயும் அங்க இருக்கிற ஓனரும் இவங்களை நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்க. அங்கேயும் ஒரு சின்ன பையன் இருக்கான். அதே மாதிரி இந்த அம்மாவோட பையனும் அவங்க தான் பையன் மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா தான் போகுது. ஆனா அப்படி ஒரு நாள் அந்த வீட்டு ஓனர் ஒரு விபத்துல இறந்துடுறாரு. சோ இந்த வீட்டு ஓனர் இறந்ததால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வேலை இல்ல அப்படின்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பி அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும்போது தான் தூரத்துல ஒரு பைத்தியக்கார பொண்ண
பொண்ண பாக்குறாங்க. அந்த பொண்ண பாக்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கிட்ட போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பன்ன குடுக்குறாங்க. அப்பதான் அந்த பைத்தியக்கார பொண்ணோட பேக்ல ஒரு ஐடி கார்டு ஒண்ணு இருக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க வேலை செஞ்ச இடத்துல நீ யாருமா, உன்னோட ஐடி கார்டு என்னமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இவங்களோட ஆதாரம் எதுவுமே இருந்திருக்காது. இப்ப இந்த பைத்தியக்கார பொண்ணோட பேக்ல ஒரு ஐடி கார்டு இருக்கு. இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பன்ன கொடுத்துட்டு அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு புது அடையாளத்தோட அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நியூஸ் பேப்பரை செக் பண்ணும்போது வீட்டுல இருக்கிற வயசானவங்களை பாக்குறதுக்கு ஹோம் நர்ஸா வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதால தைரியமா அந்த வேலையை கேட்கலாம். அப்பதான் ஒரு கிராமத்துல இருக்கிற வீட்டுல ஒரு வயசான பாட்டி உடல்நிலை சரியில்லாம இருப்பாங்க. அவங்கள பாத்துக்கிற வேலை அவங்களுக்கு கிடைக்குது. ஹோம் நர்ஸா அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த பாட்டியோட பசங்க எல்லாமே ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தினமும் 11 மணிக்கு கால் வரும். அந்த கால் எடுத்து அம்மாவை பத்தி அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லணும் அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட கண்டிஷனோட அந்த வீட்டுல வேலை கிடைக்குது. இப்ப அம்மாவும் பையனும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்குறாங்க. வீட்டுல யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்ப திடீர்னு அந்த பாட்டி துப்பாக்கியோட அவங்க சுட எய்ம் பண்ணுது. அவங்களும் பயந்துடுறாங்க. யாரு நீ எங்க இருந்து வந்து கேட்கும்போது தான் உங்க பையன் தான் உங்களை பாத்துக்க அமிச்சாரு, இந்த வீட்டுல நான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு போதுதான் சரி பொழைச்சு போ, என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நான் ரொம்ப டெரரான ஆளு அப்படின்னு அந்த பாட்டி அந்த அம்மாவையும் பையனும் மிரட்டி விடுது. அந்த பாட்டியோட புருஷன் இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டிருப்பான் போல. சோ அதனால இந்த பாட்டியும் அந்த காலத்திலே ஏகப்பட்ட வன்முறைகளை பார்த்ததால ஓரளவுக்கு டெரரா இருக்கு. அவங்களை தினமும் குளிப்பாட்டணும், அவங்களை பாத்துக்கணும், அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை சாப்பிட எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்ப வீட்டையும் கிளீனா சுத்தமா வச்சுக்கணும். சோ இதுதான் இந்த அம்மாவோட ரொட்டீன். இவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தினமுமே கரெக்டா 11 மணிக்கு அந்த பாட்டியோட பையன் கிட்ட இருந்து போன் வரும். எங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிப்பாரு. சோ இது எல்லாமே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. இவங்க என்னதான் அமைதியா தன்னோட வேலையை பார்த்தாலுமே அந்த பாட்டி ரொம்பவே பிடிவாதமா இருக்க, ரொம்ப டெரரா இருக்காங்க. அந்த வீட்டுல மாங்காய் மரம்லாம் இருக்கும். வெளியே இருந்து 4-5 பசங்க மாங்காய் பறிக்கலாம்னு வந்தாங்கன்னா கூட துப்பாக்கி எடுத்து பயமுறுத்தி இந்த பக்கமே வராதீங்கடா அப்படின்னு மிரட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு லேடியா தான் இருக்கு. இப்ப அம்மாவுக்கும் பையனுக்கும் இந்த வேலை ஓரளவுக்கு செட் ஆனதால இப்ப பையனை பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. பையனை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே நம்மள பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சா போதும், நீ தேவையில்லாம யாருக்கிட்டே பேசாத அப்படின்னு, உன்னை பத்தி யாரு கேட்டாலுமே நான் சொன்ன விஷயத்தை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட பையனை அந்த பாட்டிக்கு தெரியாம பின்வாசல் வழியா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த விஷயத்தை பாட்டியை நோட் பண்றாங்க. நீ எனக்கு தெரியாம பின்னாடி ஒன்னும் போக தேவல, நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கன்னு தான் எனக்கு தெரியும், ஆனா அதை நீ தெரியாம தான் பண்ணிருப்ப, நீ மறுபடியும் தப்பு பண்ண நினைச்சிருந்தா கண்டிப்பா உன்னோட பையனை நீ பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்க மாட்டேன், நீ தைரியமா முன்வாசல் வழியாவே அவனை கூட்டிட்டு போய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த பாட்டியும் கூட செட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவும் தினமுமே இந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிச்சு பையன் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பையன் ஆளவே காணோம். இவங்க ரொம்பவே பதறி போய் சுத்தி மூத்து பார்க்கும்போது தான் தூரத்துல 4-5 பசங்களோட அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அம்மா வராம நீ எங்கேயுமே போக கூடாது, அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போவோம், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த பையனும் சரிமா இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். இப்ப அன்னைக்கு நேட்டே பாட்டிக்கு தேவையான சாப்பாடு மருந்து மாத்திரை எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பாட்டியும் தன்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நானே தான் பேசிட்டு இருக்கேன், உன்னை பத்தி ஏதாவது சொல்லு, நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன்னு கேட்கும்போது தான் என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, ஆனா நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு ஒரு கதையை ஒண்ணு சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. போக போக தான் அவனோட உண்மையான முகமே வெளியே வருது. இந்த பொண்ணு ஒரு அடிமைத்தனமா தான் அவன் நடத்துறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு நான் கர்வமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பையனோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு, இந்த பையன் என்ன மாதிரி ஒரு அடிமையாகவோ இல்ல ஒரு பயந்தாங்கொழியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ராட்சசனை அந்த பொண்ணு சாவடிச்சிருது. கொலை பண்ண காரணத்தால கர்ப்பமான பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. இதுக்கப்புறமாச்சு தன்னோட வாழ்க்கையை தான் பையனுக்காக மட்டும் தான் வாழுவான் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுத்து அதுக்கப்புறம் அவ போராட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு குட்டி கதையை அந்த அம்மாவும் அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இந்த பாட்டி கேட்கும் போது இதுக்கப்புறம் உன்னை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டுரு, அது மட்டும் இல்லாம நான் செத்துட்டுனா நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் தேவையில்ல, நான் செத்த பிறகு நீ தாராளமா இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டியும் இந்த அம்மாவும் கடைசியில ஒண்ணு சேர்ந்துறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் அழகா போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு இவங்க வாழ்க்கையும் மாறுது. அப்படி ஒரு நாள் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போலாம் அப்படின்னு கடைக்கு போறாங்க. அந்த அம்மாவும் கடைக்கு போயிட்டு தன்னோட பொருட்களை வாங்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ள ஒரு பொம்பளை ரவுடி ஒண்ணு இருந்திருக்கும். அந்த ரவுடி தெரியாதனமா இந்த அம்மாவை பாத்துருது. அடிப்பாவி, இத்தனை நாளா எங்கடி போன, நான் நம்பரை கொடுத்து உன்னை போன் பண்ண சொன்னனே, எங்க ஆளவே காணோம் அப்படின்னு அந்த ரவுடி பொம்பளையும் எல்லா விஷயத்தையும் கேக்குது. அப்பதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தொழிலுக்கு புதுசா 3 பேர்த்த இறக்கி இருக்கேன், நீயும் வா, நம்ம தொழில் நல்லா கல்லா கட்டும் அப்படின்னு அந்த அம்மாவை தொழிலுக்கு கூப்பிடுது. ஆனா சுத்தமா அவங்களுக்கு இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் மேல ஈடுபாடே கிடையாது. அவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு வந்துடுறாங்க. ஓடி வந்த உடனே அந்த ரவுடி பொம்பளைக்கு நம்ம இங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகும் அப்படின்னு பையனை கூட்டிட்டு அவசரமா அந்த வீட்டை விட்டு காலி பண்ண பாக்குறாங்க. அந்த பாட்டி இந்த அம்மாவும் இந்த பையனுங்க இருந்து கிளம்ப போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு திடீர்னு உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அதுக்கான மருந்து எடுத்து கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த மருந்து வேணாம், நான் சாக தான் போறேன், நான் செத்தாலும் கடைசி வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும், நீ யாருக்கும் பயந்து ஓட தேவையில்ல, இதுக்கப்புறம் எத்தனை காலத்துக்கு பயந்துட்டு இருப்ப, உன் பையனோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாரு, இதுக்கப்புறம் யாருக்கும் பயந்து நீ ஓடாதா அப்படின்னு கடைசியா அந்த பாட்டியும் அந்த அம்மாவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இறந்துடுறாங்க. அவங்க இறந்த விஷயம் அவங்க பசங்களுக்கு கூட சொல்லாம அந்த வீட்டுக்கு பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிடறாங்க. ஃபாரின்ல இருக்கிற அவன் பையன் கிட்ட இருந்து தினமுமே 11 மணிக்கு
ஃபோன் வரும். இருந்தாலும் எப்போ ஃபோன் வந்தாலுமே அந்த பாட்டி பேச மாட்டாங்க. இவங்க தான் பேசுவாங்க. அதனால இப்பவும் அந்த பாட்டி இறந்த பிறகு உங்க ஃபோன் பண்ணி பாட்டி நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பாட்டி இறந்தது கூட மறைச்சிக்கிட்டு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா கூட அந்த ரவுடி பொம்பளை கரெக்டா இந்த அம்மா எங்க இருக்காங்களோ அவங்களோட வீட்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சு, நீ இங்க தான் இருக்கியா, அது மட்டும் இல்லாம எங்க பாட்டி ஆளை காணோம் கொன்னுட்டியா அப்படின்னு எல்லாமே ஓரலுக்கு நேக்கா போட்டு வாங்குறாங்க. கடைசியா அந்த ரவுடி பொம்பளையும் அந்த வீடு நல்லா இருக்கே, நம்ம தொழிலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே பிளாக்மெயில் பண்றாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பயந்துகிட்டு ஓடிட்டு இருக்கிறது? அந்த பாட்டியோட துப்பாக்கியை எடுத்து உனக்கு இருக்கிறி அப்படின்னு அந்த ரவுடி பொம்பளைய பார்த்து ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த இடத்துல இறந்துடுறாங்க. அவங்களையும் ஒரு குழி தோண்டி புதைச்சு அங்கேயே சமாதி பண்ணிடுறாங்க. கடைசியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த பாட்டி இறந்தாலுமே அவங்க பசங்களுக்கு பாட்டி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லியாச்சு. நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ரவுடி பொம்பளைய போட்டு தலையாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நார்மலான ஒரு லைஃபை வாழலாம் அப்படின்னு அவங்க ஓரளவுக்கு நிம்மதி ஆகுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி இன்னைக்கே அந்த பாட்டியோட பசங்க வராங்க, சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க, அந்த பாட்டி கிட்ட சொல்லாதுன்னு ஒருத்தன் குண்டை தூக்கி போடுறான். ஐயோ இப்பதான் ஒரு கொலையை பண்ணோம், அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, அப்ப கண்டிப்பா நம்மள போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. அதோட பள்ளிக்கூடத்துக்கு போன பையனும் அம்மா வருவாங்க அப்படின்னு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. இந்த பக்கம் அம்மாவும் அந்த பாட்டியோட பசங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக அந்த சின்ன பையனும் அந்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பாட்டியோட பசங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கடைசியா சரி இந்த பாட்டியோட பசங்களே நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து வாசலுக்கு நேரா நீட்டுறாங்க, கதவை திறக்கட்டும் அப்படின்னு. கடைசியா அந்த பாட்டியோட பசங்களும் வீட்டுக்கு வந்து கதவை திறக்கும் போது அந்த அம்மாவும் அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கவே அவங்க இறந்துடுறாங்க. சோ இந்த பக்கம் இவங்களோட கதை வேற மாதிரி மாறிடுச்சு. ஆனா அந்த சின்ன பையன் இன்னும் பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆன பிறகும் அவங்க அம்மா வந்து இவனை வந்து கூட்டிட்டு போகல. அப்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாமே அந்த பையன் ரொம்ப நேரமா நிக்கிறானே அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸும் ஓகே ஏதோ ஒரு இடத்துல சின்ன பையன் மிஸ் ஆயிட்டான் போல அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் வந்து பாக்குறாரு. அந்த பையன் ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிறான். இவன் ஏன் ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிறான் அப்படின்னு அவருக்கு ஒரே மர்மமா இருக்கு. உடனே யாருப்பா உங்க அம்மா எங்கப்பா இருக்காங்க, நீ என்ன பேரு என்ன ஊருன்னு விசாரிச்சா அந்த சின்ன பையன் வாயவே திறக்க மாட்டான். என்னடா இது ஒரே தொலையா போச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போற போலீஸ்காரருக்கு அந்த அளவுக்கு நல்ல பேரே கிடையாது. இந்த போலீஸ்காரர் ரொம்பவே திமிரு பிடிச்சவரு. இந்த போலீஸ் மேல ஏகப்பட்ட பேர் காண்டாவும் இருக்காங்க. அதோட அவர் ஒர்க் பண்ற அந்த ஸ்டேஷன்ல வேற ஒரு லேடி போலீஸ லவ் வேற பண்றாரு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் அவருக்கு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பையன் பிரச்சனை வேற. இந்த பையனும் நீ யாருப்பா எங்க இருந்து வந்திருக்கா அப்படின்னு என்ன சொன்னாலும் வாயே திறக்க மாட்டான். இந்த பையனை எப்படியாச்சும் அவங்க அம்மா கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு அந்த திமிரு பிடிச்ச போலீஸும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போதுதான் பக்கத்து ஏரியாவில் ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த வீட்டை வேலை செஞ்ச பொம்பளையே அங்க இருக்கிற ஒரு பாட்டியும் அது மட்டும் இல்லாம அந்த பசங்களையும் கொலை பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதோட அந்த போலீஸ்காரனும் அந்த பொம்பளைக்கு ஏதாவது சின்ன பையன் தான் இருந்திருக்கானா அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இல்ல நாங்க விசாரிச்சு பார்த்தோம், அந்த பொம்பளைக்கு ஒரு சின்ன பையனே கிடையாது, அது மட்டும் இல்லாம சின்ன பையன் இருந்திருந்தா அந்த வீட்டுல அந்த பையனோட ட்ரெஸ் இருந்திருக்கும்ல, அந்த ட்ரெஸ் எதுவுமே கிடையாது, அந்த லேடியோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் விசாரிக்கிறாரு. இங்க ஒரே மர்மமா இருக்கு. அந்த போலீஸ்காரனுக்கு ஏகப்பட்ட பிரஷர், எப்படியாச்சும் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாக்கணும். அப்ப இந்த பையனை கூட்டிட்டும் சுத்த முடியாது. அந்த ஸ்டேஷன்லயும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்களா ஒரு லேடி போலீஸ், அந்த லேடிஸ் போலீஸ் கிட்ட அவர் விட்டுட்டு போறாரு, இந்த மாதிரி இந்த பையனை பாத்துக்கோ அப்படின்னு. இந்த பையனும் அந்த ஸ்டேஷன்ல ஒழுங்கா இருக்காம அங்கங்க கண்ணாமூச்சி விளையாடுறான். இந்த லேடி போலீஸும் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. சரி இந்த திமிரு பிடிச்ச போலீஸும் வெளியே போய் விசாரணை பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பையனை ஆளக்காணும். அப்பதான் அந்த சின்ன பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சின்ன பையனை உன்னால பாத்துக்க முடியல, உனக்கெல்லாம் எதுக்கு போலீஸ் ட்ரெஸ்ன்னு கேட்கும் போதுதான் சார் அந்த பையனை இந்த லேடி போலீஸ் கிட்ட தான் விட்டுட்டு போனா அப்படின்னு பழியா ஒரு லவர் மேல தூக்கி போடுறான். அவங்களும் புத்தியை காமிச்சிடா அப்படின்னு உடனே அவங்களுக்கு பிரேக்கப்பும் ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியல, அந்த சின்ன பையன் எங்க தப்பிச்சு போனானு தெரியல, எப்படி அந்த வீட்டுக்குள்ள அந்த பையனோட ட்ரெஸ் எதுவுமே காணோம். இப்படி ஏகப்பட்ட மர்மங்களோட ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. இப்ப சின்ன பையனா இருந்தவன் ரொம்பவே வளர்ந்து ஒரு 15-16 வயசு பெரிய பையனா மாறுறான். அப்ப இந்த கிராமத்துக்கு வேலை விஷயம் வரும்போதுதான் அவன் அடிக்கடி ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து தான் சின்ன வயசுல ஸ்கூல்ல பஸ் ஏறுவான். அந்த பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே இந்த பஸ் ஸ்டாப் எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்னு நாங்க வந்து இறங்குறான். அப்பதான் தான் சின்ன வயசுல இந்த வீட்டுல தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு ஞாபகம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சார் எங்க அம்மா எங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் உங்க அம்மா எங்க போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அதோட அந்த பையன் நீ தானடா, ஏன்டா தப்பிச்சு போன, உன் மேல இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த திமிரு பிடிச்ச போலீஸ்காரர் கான்ஸ்டபிளா இருந்திருப்பாரு, இப்ப ப்ரமோஷன் கிடைச்சு எஸ்ஐயா மாறிட்டாரு. சோ இதனாலேயே அந்த பையன் எப்ப கிடைச்சாலும் வச்சு செய்யணுன்ற ஒரு குறிக்கோள்ல இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த பையனும் வளர்ந்து இவர்கிட்டயே வந்து நிக்கிறேன், எங்க அம்மாவை காணோம் அப்படின்னு, எங்க அம்மாவை எங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, உங்க அம்மாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கொலை பண்ண காரணத்துக்காக. ஜெயிலுக்குள்ள போன உடனே என் பையனை கொடுங்க என் பையனை கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடும் போதுதான் உங்க அம்மா பைத்தியமாயிருக்காங்க. அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க அம்மா நான் தான் கூட்டிட்டு வந்து என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், நீ முடிஞ்சா என்கிட்ட இருந்து உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு அந்த போலீஸ்காரரும் சொல்றாரு. எதுக்காக இந்த பையனோட அம்மாவை இப்படி டார்ச்சர் பண்ணணும்னு கேட்கும் போதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஓடி போயிருப்பான். இந்த பையன் ஓடி போனதால இவரோட காதலி மேல பழி தூக்கி போட்டுட்டாரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆகி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல. இதை ஒரு காரணமா காட்டி இந்த பையனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னைக்காவது இவன் அம்மாவை தேடி வருவான், அப்ப இவனை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க
அம்மாவை இவர் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்பதான் நீங்க தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளை நான் புடிச்சு கொடுத்தா எங்க அம்மாவை விடுவீங்களா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இந்த பையன் சின்ன வயசுல தப்பிக்கும் போது இவன் மட்டும் தப்பிச்சிருக்க மாட்டான், இவன் கூட சேர்ந்து வேற ஒரு திருடனும் அங்க இருந்து தப்பிச்சிருப்பான். அதனாலே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கெட்ட பேர் ஆயிடுச்சு. சோ இதனால எப்படியாச்சும் அந்த திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இது வரைக்குமே வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனா கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் அந்த சின்ன பையன் அங்க இருந்து ஓடும்போது அந்த திருடன் பின்னாடியே ஓடி இருப்பான். சின்ன வயசுல அவன் அங்க இருந்து ஓடும்போது அந்த திருடன் பின்னாடியே ஓடி இருப்பான். அந்த திருடனும் யார் அந்த பையன் புதுசா இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா பேரு நீ யார் பண்ணி கேட்டிருக்கும்போது வாயே திறக்கல. சரி இவனை நம்ம கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அந்த திருடன் தான் இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு பார்ல வேலைக்கு சேர்த்து விடுறது, அந்த பையன் மூலியமா சின்ன சின்ன திருட்டு பண்றது, கஞ்சா கடத்தல் பண்றது அப்படின்னு அந்த பையன் மூலியமா ஏகப்பட்ட வேலைகளை வாங்கிக்கிறான். அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு தருவான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை கண்டே பிடிக்கல. இவனே வளர்ந்து வந்து எங்க அம்மாவை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இப்ப போலீஸ் கிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த போலீஸ்காரனுக்கு தெரிய வருது. சரி அந்த திருடனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு, உங்க அம்மா எங்க இருக்காங்க நான் உண்மையா சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த பையனும் அந்த போலீஸும் ஒரு டீல் பண்றாங்க. அந்த பையனும் இவன் எங்க தான் இருக்கான் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். இப்ப அந்த திருட இருக்க இடத்துக்கு அந்த பையன் வரும்போது தான் உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இத்தனை வருஷமா அவன் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சு, அதனால அந்த போலீஸ்காரன் தான் அவன் தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ சின்ன வயசுல இருக்கும் போதே உங்க அம்மா ஜெயிலுக்குள்ள இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், இப்ப உங்க அம்மா ஜெயிலுக்குள்ள இருந்தா நீ எங்க போவ, அதனால தான் நான் பத்திரமா பாத்துக்கிட்ட அப்படின்னு அந்த திருட இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. அதாவது அவர் இந்த பையனை ஒரு பையன் மாதிரி பாத்துருக்காரு, நான் தான் அவனோட அப்பான்ற மாதிரி அப்பா சனத்துல பாத்துருக்காரு. ஆனா இந்த பையன் தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போலீஸ்காரன் கிட்ட இவரை மாட்டி விட்டுருப்பாரு. ஆனா அவரும் பெருசா கோவப்படல, சரிடா உன் இடத்துல நான் இருந்தா கூட நான் இப்படிதான் பண்ணிருப்பேன், எதுக்கும் கவலைப்படாத, நான் திரும்பி வந்துருவேன், போய் உங்க அம்மாவை போய் கண்டுபிடி அப்படின்னு அந்த திருடனும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லவனா இருந்து தான் போயிருக்கான். இப்ப அந்த பையனும் போலீஸ்காரர்கிட்ட கேட்கறான், நீங்க சொன்ன மாதிரி அவனை நான் புடிச்சு கொடுத்துட்டேன், எங்க அம்மாவை எங்கன்னு காட்டுங்க அப்படின்னு. போலீஸ்காரன் அவங்க அம்மாவை எங்க வச்சிருக்கானோ அங்க கூட்டிட்டு போய் பார்க்கும்போது தான் அவனோட அம்மாவும் என் பையனை காணோம் அப்படின்ற மன வேதனையிலே பைத்தியமாயி அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாத மாதிரி ரொம்பவே மன வளர்ச்சி ரொம்பவே குன்றி போச்சு. அப்ப அந்த பையனை பார்த்து அவங்க அம்மாவை அம்மானு கூப்பிடுறான். அப்பதான் அந்த படத்தோட கதையிலே சுவாரஸ்யமான ஒரு விஷயமே நடக்குது. இந்த படத்தோட கதையே இங்கதான் மாறுது. அவங்க அம்மாவை பார்த்த உடனே பயத்துல அங்கிருந்து வெளியே ஓடி போறான். அவன் எவ்வளவு தூரம் அவனால ஓட முடியும் அவ்வளவு தூரம் ஓடி போய் அவன் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது எந்த பஸ் ஸ்டாப்ல அவன் வெயிட் பண்ணுவானோ அதே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறான். ஒரு டைம் அவன் பசங்களோட விளையாட போயிடுவான். அப்ப அவங்க அம்மா தேடி பார்த்து அவனை கிடைக்கல. அப்பதான் அவனை கண்டுபிடிச்சு இங்க பாரு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அம்மா வர வரைக்கும் நீங்க தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவனும் இப்ப அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அப்ப தூரத்துல இருந்து ஒரு கை அவனை வந்து பிடிக்குது. திரும்பி பார்த்தா அவன் தான் உண்மையாலுமே அவங்களோட அம்மா. அப்ப அந்த ஜெயிலுக்குள்ள பைத்தியமா இருந்தது யாரு? அதோட அந்த பாட்டியோட பசங்களை உங்க அம்மா கொலை பண்ணிருக்காங்க, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணலையா, இதுக்காக வேற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பையனுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. அப்பதான் அந்த படத்தோட ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல வேலை இல்லாம இருக்கும்போது பஸ் ஸ்டாப்ல பைத்தியக்கார பொண்ணா பாத்திருப்பாங்க. அந்த பைத்தியக்கார கிட்ட இருந்த ஐடி கார்டை எடுத்துட்டு வந்துதான் நான் தான் இந்த பொண்ணு அப்படின்னு அடையாளத்தை மாத்திருப்பாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு கடைசியா தெரிய வந்திருக்கு, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு, அந்த பாட்டி இறந்துட்டாங்க, அந்த உண்மையை நம்ம மறைச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம அந்த ரவுடி பொம்பளையும் போட்டு தள்ளிட்டோம், இப்ப இவங்களையும் நம்ம போட்டு தள்ளினாதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த பைத்தியக்கார பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள குளிப்பாட்டி நான் சொல்றத செய்ய, இப்ப ஒருத்தன் கதவை திறக்க போறான், அவன் முன்னாடி துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பாட்டியோட பையனும் கதவை திறக்கிறான், அந்த பைத்தியக்கார பொண்ணு ஷூட் பண்ணுது. அந்த சமயத்துல இவங்க எல்லா துணியும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ள யாரு வேலை செஞ்சா அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. இந்த பைத்தியக்கார பொண்ணு தான் அந்த வீட்டுல தங்கி இத்தனை நாள் அந்த பாட்டியை பார்த்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு அவங்க அங்க இருந்து தப்பிச்சிடறாங்க. என்னதான் இவங்க அங்க இருந்து தப்பிச்சாலுமே அந்த பையனை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. தினமுமே என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்னை கூட்டிட்டு போவான் அம்மா வருவான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பஸ் ஸ்டாப்ல தினமும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா எத்தனை வருஷம் ஆகி அந்த பையன் வரல. இன்னைக்கு அந்த பையன் வந்திருக்கான். அதே மாதிரி இந்த டைமுக்கு அவங்க அம்மா வந்து இந்த பையனை பாக்குறாங்க. இப்ப பிரிஞ்சு போன அம்மாவும் பையனும் மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே நம்ம அடுத்து என்ன ஊருக்கு போறோம், நம்ம அடுத்து நம்மளோட புது பேர் என்ன அப்படின்னு மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையில மர்மமான முறையில ஆரம்பிக்கிறாங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. என்னோட போன வீடியோல எத்தனையோ பேர் நான் இந்த ஊர்ல இருந்து உங்களோட வீடியோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதே மாதிரி இந்த வீடியோ யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ உங்களோட ஊர் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு சிறிய கருத்து கண்டிப்பா எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதோட அந்த படத்தோட கதையில ஏகப்பட்ட சஸ்பென்ஸும் த்ரில்லரும் நிறையவே வச்சிருக்காங்க. இந்த படத்துல நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் விட இருக்கு. அந்த அம்மாவோட புருஷன் யாரு, எதுக்காக அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள வந்தாங்க அப்படின்றத எல்லாமே இதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. நானும் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு தெரியல, உங்களால கண்டுபிடிக்க முடியலனா மறுபடியும் இந்த வீடியோ இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ எத்தனை பேர் ஆரம்பத்திலே கடைசியில கிளைமேக்ஸ் இதுதான் வரப்போகுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சாலும் அதை நீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட ரொம்பவே நேரடியா பேசணும், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இமெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் லிங்க் பண்ணிருக்கேன். உங்களுடைய சந்தேகத்தையும் கேள்விகளையும் மெசேஜ் மூலமா எனக்கு தெரிவிக்கலாம். சோ பாலன் த பாய் இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.